Hallelujah. Praise the Lord. Jesus, glory. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமே வர வேண்டும். வல்லவரே, வல்லவரே, வர வேண்டும். வல்லவரே, நல்லவரே. எல்லாரும் சேர்ந்து ஆமென் பாடி பரிசுத்தாவின் பிரசன்னத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? Glory, Lord. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமே உதையா வர வேண்டும். வல்லவரே, வல்லவரே, வர வேண்டும். வல்லவரே, வல்லவரே. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக மை துதிக்கிறோம். காலைதோறும் இந்த கிருபைகள் எவ்வளவு புதியவைகளாக இருக்கிறது. இந்த புதிய கிருபைகளினாலே இந்த காலவெளியில் நிரப்பி இருக்கிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். புது பலத்தோடும் புதிய அபிஷேகத்தோடும் நமக்கு ஆராதனை செய்து புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு தெய்வீக சுகத்தோடு நாங்கள் திரும்பி போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவருக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்து கொண்டிருக்கிறவர்களை தடையில் நீ கொண்டு வாங்க தகப்பனே, சுகபத்திரமா கொண்டு வாங்க. அப்படி நாம மையப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, Hallelujah. praise the Lord, praise the Lord. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. praise the Lord. ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்திலே உங்களை யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆன்லைனில் ஆராதிக்கிறவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. praise God. ஹல்லேலூயா. ஆமென். praise the Lord. ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம் நம்ம. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. God bless you. praise the Lord. ஹல்லேலூயா. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. பாடி ஆராதிக்கலாமா? பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. ஆமென்.
மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயலிழக்கும். எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயலிழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளனே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளனே, உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, எல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. பாடுவோம். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினார். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினார். ஆழ்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினி கிருபையினார். பாடுவோம். ஆழ்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினி கிருபையினார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளனே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளனே, உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, எல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. பாடுவோம். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. பாடுவோம். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே.
எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே, மேலான சந்தோஷம் நீ. ஹல்லேலூயா. நாளெல்லாம் உம்மை பாடுவே. பாடி ஆராதிப்போம். மேலான சந்தோஷம் நீ. ஹல்லேலூயா. நாளெல்லாம் உம்மை பாடுவே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. எல்லா கரங்களும் உயர்த்தி கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அபிஷேகத்தோட கர்த்தர் ஆராதிக்கலாமா? ஓ hallelujah, we give all the glory. Thank you Jesus. நன்றி தகப்பனே. hallelujah, amen, hallelujah, glory. Thank you Jesus. amen, hallelujah, hallelujah, hallelujah. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. Praise the Lord. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. நல்லா கர்த்தர் ஆராதிக்கலாம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு நாம் கடந்து போகலாம். என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, உமக்கு ஆராதனை. சொல்லுவோமா? என்றும் உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீ தந்தீரையா. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீ தந்தீரையா. படுத்து உறங்கி விழித்தெழுவே, நீரே என்னை தாங்குகிறீர். சொல்லுவோம்.
படுத்து உறங்கி இழித்திடுவே. நீரே என்னை தாங்குகிறே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு என்னை காக்கும் கேடகமே. தலையை நிமிர செய்பவரே. என்னை காக்கும் கேடகமே. தலையை நிமிர செய்பவரே. இன்று உமக்கு ஆராதனை. என்றும் உமக்கே ஆராதனை. என்று உமக்கு ஆராதனை. என்றும் உமக்கே ஆராதனை. சூழ்ந்து நிற்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். பாடுவோம். சூழ்ந்து எதிர்க்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். விடுதலை தரும் தெய்வம் நீரே. வெற்றி பாதையில் நடத்துகிறே. சொல்லுவோம். விடுதலை தரும் தெய்வம் நீரே. வெற்றி பாதையில் நடத்துகிறே. ஆமென். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு என்னை காக்கும் கேடகமே. தலையை நிமிர செய்பவரே. என்னை காக்கும் கேடகமே. பாடுவோம். தலையை நிமிர செய்பவரே. இன்று உமக்கு ஆராதனை. என்றும் உமக்கே ஆராதனை. இன்று உமக்கு உமக்கு ஆராதனை. என்றும் உமக்கே ஆராதனை. பக்தியுள்ள அடியார்களை உமக்கென்று நீர் பிரித்தெடுத்தீ. பாடுவோம். பக்தியுள்ள அடியார்களை உமக்கென்று நீர் பிரித்தெடுத்தீ. வேண்டும் போது செவிசாய்க்கின்றீ என்பதை நான் அறிந்து கொண்டேன். சொல்லுவோம். வேண்டும் போது செவிசாய் ஹல்லேலூயா என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆமென். ஆராதனை ஆராதனை அப்பா. எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிக்கலாமா? உங்களுக்கு கரங்களை உயர்த்தி ஆராதனை உங்களுக்கு என்னை காக்கும் கேடகமே. தலையை நிமிர செய்பவரே. என்னை காக்கும் கேடகமே.
ஹalleluya. தலையை நிமிர செய்பவரே என்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. ஹalleluya. என்று உமக்கு We give all the glory. Thank you Jesus. என்றும் உமக்கே ஆராதனை, என்று உமக்கு ஆராதனை. ஆவில நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? உமக்கே ஆராதனை. Praise the Lord. என்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? கொஞ்ச நேரம் ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஓ மகிமையின் தெய்வம் ஆராதனைக்குரியவர் ஆராதனை. பாவி துதிக்கிறோம். தேவ பிரசன்னத்தோடு, உடைய பிரசன்னத்தோடு, மகிமையின் பிரசன்னத்தோடு கர்த்தரை ஆராதிக்கலாமே. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். Praise the Lord. தாவீதினுடைய அனுபவம் இது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இன்று உமக்கு ஆராதனை, என்றுமே உமக்கு ஆராதனை. ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சியாயிருந்தேன். ஹalleluya. ஆமென். Praise the Lord. எருசலேமின் நகரங்களிலே கால்கள் நிற்கலாயிற்று. Praise the Lord. தேவாலயத்திற்கு போகும் பொழுது தாவீதினுடைய ஆமென் வாஞ்சை எவ்வளவு அதிகமாயிருந்தது. ஹalleluya. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எவ்வளவு அதிகமாயிருந்தது. Praise the Lord. இன்றைக்கும் அப்படியாய் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படி மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம், வாஞ்சையோடு வந்திருக்கிறோம். ஆமென். ஒருவர் ஒருமையாய் திரும்புவதில்லை, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவாராக. ஆமென். ஒரு இரட்டிப்பான அபிஷேகத்தினாலும் ஆசீர்வாதங்களினாலும் கிருபைகளினாலும் வல்லமையினாலும் நிரப்புவாராக. தெய்வீக சுகத்தினால் நிரப்புவாராக. ஓ ஹalleluya. ஆமென். எல்லாரும் நன்றி சொல்லுவோம். எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாம். எல்லார் நல்ல கைகளை தட்டி ஓ ஹalleluya. கரங்களை தட்டி துதிக்கிறோம், Praise you, Jesus. Hallelujah. ஐயா வாழ்க 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 வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உன்னாமம் வாழ்க. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக அப்பா எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் கூட தகப்பனே உமக்கு ஆராதனை செய்யும்படி எல்லாரையும் நீங்கள் கொண்டு வந்தீங்க தகப்பனே. எப்பொழுதும் உடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலனடையும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வசனங்கள் எங்களை உருவாக்கட்டும், புடமிடட்டும். நல்ல பாத்திரங்களாய் கருவிகளாய் நாங்கள் உருவாக்கப்பட்டவர்களாக உடைய நாமத்தின் மகிமைக்கென்று பயன்படுத்தப்படக்கூடியதான வல்லமையான கருவிகளாய் மாற்றப்படும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அவனுடைய கரங்களிலே எங்களை ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு பலனடைந்து உடைய ஆவி ஆத்ம சிரத்தில் நாங்கள் பலனடைந்து புறப்பட்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? Thank you. God bless you. Praise the Lord. ஆமென். மீண்டும் ஒரு முறை கூட யாவரும் இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளில் ஒரு வேத பகுதியை ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கேருள் வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து சகோதரி கெட்சி பாபு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். வாசிக்க வேண்டியதன் வேத பகுதி உபாகமம் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. உபாகமம் 30 வசனங்கள் 1 முதல் 10 வரை. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமுமாகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு
எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும்போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார். உன்னுடையவர்கள் வானக்கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்தரித்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களையெல்லாம் உன் சத்துருக்களின் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மையுண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லாமே ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சந்தோஷமாக இருக்கீங்க? சித்த முகத்தோட ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். ஒருவேளை இங்கே வந்து உள்ளே வரும்பொழுது இருதயத்தில் பாரங்களோட பல கஷ்டங்களோடு நீங்கள் வந்திருந்தாலும் கூட திரும்பி போகும்பொழுது யாரும் என்ன பண்ண போகிறதில்ல, வந்த வண்ணமாக திரும்பி போகிறதில்ல. வேதவசனம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம், சத்தமாக சொல்லுங்களேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு என்னுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகுது. நான் இங்கே திரும்பி போகும்பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தோடு போகிறேன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். ஸ்தோத்திரம். வந்து நல்ல வேத பகுதியை நம்ம வாசிக்க கேட்டோம். இன்றைக்கி அதிலேருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம தியானிக்க இருக்கிறோம். எத்தனை பேருக்கு உண்மையிலே கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது? செல்வம் அங்கிள் மட்டும்தான் பெரிய ஆமேன்னு சொல்கிறாங்க, வேறு யாருக்கும் இல்லையா? கர்த்தரை என்னை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், எனக்கு எல்லா நன்மைகளும் வரணும், வேதத்தில் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் வந்து நிறைவேறணும்னு சொல்லி எத்தனை பேருக்கு உண்மையிலே ஒரு வாஞ்சை இருக்குது, ஒரு ஆசை இருக்குது? நிறைய கை வரல மேலே. ஏன்னா நமக்கே சந்தேகமாக இருக்கு இல்லையா, அந்த ஆசீர்வாதம்லாம் நமக்கு தான் இருக்குதா இல்லை வேறு யாருக்காவது ஆண்டவர் கொடுத்துருக்காரான்னு சொல்லி இல்லையா? எல்லாருமே நம்ம விரும்புவோம் இல்லை? யாருமே நான் வந்து கவலையோடு இருக்கணும், துக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு யாரும் விரும்ப மாட்டோம்ல. எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒரு நிறைவான அனுபவத்தோடு இருக்கணும் தான் எல்லாரும் விரும்புவோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. எப்படி இருந்தால் அது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரே ஒரு காரியம்தான், ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு செவி கொடுத்தல். இன்றைக்கி இந்த காரியத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம நிறையா பேர் எப்படி இருக்கோம்னா ரொம்ப பேக்வேர்டில் இருக்கோம், ரொம்ப பின்தங்கி போயிருக்கோம். கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தருடைய சத்தத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, செவி கொடுக்கறதே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நோக்கி என்ன பண்ணுது, எல்லா பக்கத்துலேருந்தும் வருது இல்லை? சர்ச்சில் ஃபோனை திறந்தா, வாட்ஸ்அப்பை திறந்தா, ஃபேஸ்புக்கை திறந்தா, எந்த பக்கம் திரும்பினாலும் என்ன பண்ணுது, கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நோக்கி வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணிக்கிறோம், கண்ணு காது வாய் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறோம், நிறைய நேரங்களை அடைச்சி வச்சுக்கிறோம். ஆமாம் தானே? அப்படி தானே? நிறைய நேரம் அப்படி தான் பண்ணுறோம் இல்லைங்களா? நம்மளுடைய ஆசீர்வாதம் ஒரு வேளை நமக்கு குறைவுகள் இருக்கும்னு நம்ம நினச்சோன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு நம்ம செவி கொடுக்காமல் இருக்கிறது தான். பாருங்கள், ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த நம்ம உபாகமம் வாசித்தோம் இல்லையா, அந்த 30வது அதிகாரத்தில் 10 வசனங்கள் நம்ம வாசித்தோம். அதில் திரும்ப 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 சொல்லியிருந்த காரியம் என்ன, நான் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிற காரியங்கள் என்ன பண்ணு,
எல்லாவற்றுக்கும் செவி கொடு. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் என்ன பண்ணு, என்னுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படி, செவி கொடு. அப்படி நீ செவி கொடுத்தன்னு சொன்னால் உனக்கு என்ன கிடைக்கும்? இந்த சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும். உபாகமம் 28வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? 28வது அதிகாரத்தில் இருக்கிற முதல் 14 வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த முதல் வசனத்தை மட்டும் வாசிங்க. உபாகமம் 28:1. நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த வசனத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பாருங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கு அடுத்தது இருக்கிற 14 வசனமும் நமக்கு என்ன செய்யும்? மனப்பாடமாக தெரியும். உன்னை வாலாக்காமல் மேலாக்குவார், உன்னுடைய மாப்பி செய்கிற தொட்டி ஆசீர்வாதமாக இருக்கும், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அந்த முதல் வசனத்தில் இருக்கிற முதல் 4 லைன் மட்டும் என்ன பண்ணாது, நமக்கு ஞாபகத்திலே வராது, மறந்து போயிடும் இல்லை? அது மட்டும் நமக்கு என்ன பண்ணாது, நம்ம கவனத்துக்கு வரவே வராது. அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அவர் சத்தத்துக்கு எப்போ நம்ம செவி கொடுக்குறோமோ அப்போ இந்த அதுக்கு அடுத்தது இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக நமக்கு வரும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 5வது அதிகாரம் அதோடைய 4-5 வசனங்களை வாசிக்கிறீங்களா? அவர் போர்வமனை முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஆமாம், இந்த பகுதி, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பிரசங்கங்களில் கேட்டிருப்போம் இல்லையா? எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க இந்த பகுதியை, இந்த சம்பவத்தை பற்றி எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? இந்த தெரியல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வீட்டில் போய் என்ன பண்ணுங்கள், இந்த லூக்கா 5வது அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள், சரிங்களா? ஆக்சுவலி இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்ணுறாரு, கடலோரமாக நடந்து வந்துட்டு இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, பேதுரு அப்புறம் அவருடைய கூட்டாளிகள் நண்பர்கள் எல்லாம் பிடிக்கும்படியாய் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அன்றைக்கி என்ன செய்யலை, வலையில் ஒன்றுமே கிடைக்கல. அதனால் எல்லாம் கவலையோடு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தங்கள் வலைகளை எல்லாம் பழுது பார்த்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் என்ன பண்ணார், பேதுருவோடைய படகுல ஏறி பிரசங்கம் பண்ணுறாரு இல்லைங்களா? பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆழத்தில் போய் என்ன பண்ணு, வலையை போடுன்னு சொல்கிறாரு. அப்போ பேதுரு என்ன சொன்னார், ஐயரே, நாங்கள் என்ன பண்ணோம், முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கோம், இப்போ தான் நாங்கள் கடலுக்குள்ளே போயிட்டு இப்போ தான் நாங்கள் வெளியிலே வரோம், நான் நாளைக்கு என்ன பண்ணுறேன், திரும்பவும் நாங்கள் எல்லோரும் போவோம், போகிறப்ப நீங்கள் சொல்கிற இடத்துல போய் நான் என்ன செய்கிறேன், நான் வலையை போட்டு பார்க்குறேன், இவ்வளோ நேரம் போயிட்டு தான் வந்திருக்கோம். ஆண்டவர் என்ன சொன்னார், இல்லை, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஆகிலும் நான் என்ன பண்ணுறேன், உங்களுடைய வார்த்தையின்படியே செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், உடனே போனாரா இல்லைங்களா? ஆண்டவர் சொன்ன உடனே என்ன பண்ணார், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உடனே படகு எடுத்துகிட்டு உள்ளே போனார். அப்படி போனதுனால தான் அவங்களுக்கு என்ன கிடச்சிதான், 2 படகுகள் அமிழ்ந்து போகத்தக்கதான, வலைகள் கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்கள் கிடச்சிது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மிகுதியாக இருக்குது. ஆண்டவர் நமக்கு இப்போ கடலுக்குள்ளார மீன் இருக்கிற மாதிரி அவ்வளோ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வச்சுருக்காரு. அது சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரம் நான் சொல்லலை, நிறைய ஆவிக்குரிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கூட ஆண்டவர் நிறைய வச்சுருக்காரு. ஆனால் நம்ம பேதுருவை போல் என்ன பண்ணணும், உடனே செவி கொடுத்து என்ன செய்யணும், போகணும், போய் வலையை போடணும். அப்படி போட்டால் தான் என்ன கிடைக்கும், நமக்கு வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்கள் கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு இது வரைக்கும் நான் இழந்து போன ஆசீர்வாதம், ஒருவேளை எனக்கு கிடைக்காம எனக்கு வந்து ஹோல்டாக இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் நான் கெயின் பண்ணிக்க போகிறேன், அது எல்லாத்தையும் எனக்குன்னு சொல்லி நான் சுதந்திரித்து கொள்ள போகிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு அலையிலே சொல்லுங்களேன் பார்ப்போம். ஆமேன், ஸ்தோத்திரம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களின் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா செவி கொடுக்கறதுங்கிறது ஈஸி தான். நமக்கு சொல்கிறப்ப, நம்ம வீட்டில் அம்மா அப்பா சொல்கிறப்ப நம்ம என்ன செய்வோம், சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஐயோ சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக போய் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை போய் செய்வாங்க. நான் எங்கள் பாப்பா கிட்ட எப்பயுமே சொல்லுவேன், ஒரு விஷயத்தை உனக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது, 10 தடவை திரும்ப 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 சொல்ல வேண்டியது இருக்குது. இன்னைக்கு காலையில் கூட சொல்லிட்டு தான் வந்தேன், ஒரு விஷயத்த 10 தடவை சொன்னதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் போய் அதை செய்வோம் இல்லையா? அப்படி இல்லை, கர்த்தருக்கு நம்ம செவி கொடுக்குறப்ப
அவர் சொன்ன உடனே நம்ம செய்யணும். ஒருவேளை நம்ம அதை தாமதிக்கிறோன்னு சொன்னால் அதனால நம்ம நிறைய ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறோம். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா? உபாகமம் 28வது அதிகாரத்தில் முதல் 14 வசனம் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க இல்லையா? என்னுடைய கட்டளைகளின்படியெல்லாம் நீங்கள் செய்யுங்க, என்னுடைய வார்த்தைக்கெல்லாம் நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம நினச்சிருக்கோம், நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டேன்னு சொன்னால் கர்த்தருக்கு செவி கொடுத்தா எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி ஒருவேளை நான் செவி கொடுக்கலன்னா இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காது, அவ்வளோதான் இல்லையா? அப்படி தான் இருக்கும். அப்படி தானே? எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மையா இல்லையா? அப்படி தான் சொல்கிறோம்ல. 15வது வசனத்தை வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகி, இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலி. போதும். இப்போ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டு அவருக்கு செவி கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதம் வரும். செவி கொடுக்கலனா அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காதுன்னு இல்லை, செவி கொடுக்கலனா எங்கே போயிடும்? நெகட்டிவ் சைடுக்கு போயிடும். அப்போ ரொம்ப 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 கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கவனமாக இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் சரி, நம்ம சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் சரி, நம்ம எப்படி இருக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது? கர்த்தருக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு உடனே 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 கீழ்ப்படிய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. பாருங்கள், ஒருவேளை நம்ம தாமதிப்போமானால், நமக்கு ஒருவேளை இது வரைக்கும் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்துட்ருக்கிறாரு, இல்லை நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்து திரும்ப திரும்ப ஆண்டவர் நமக்கு வந்து திரும்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அதை நம்ம வந்து டிலே பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இனிமேல் என்ன பண்ண வேணாம், அதை அப்படி கண்டினியூ பண்ண வேணாம். இன்றைக்கி நம்ம தீர்மானம் எடுப்போம். வசனம் சொல்லுகிறது, இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம், இதுக்கு மேலே இன்னொரு நாள் நமக்கு கிடைக்காதுங்க. இன்னொரு நாள் நமக்கு வரும், ஆண்டவர் நமக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னாலும் சரி, நமக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்து போயிடக்கூடாதுனாலுமே சரி, நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? முதல்ல உடனடியாக என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். பாருங்கள், 2வது காரியம், ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் உன் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன வழியாக பலியிடு என்றார். ஆமென். இந்த பகுதியில் பார்க்குறோம், கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமை சோதிக்கும்படியாய் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. உன்னுடைய மகன் ஈசாக்கை கொண்டு போய் என்ன பண்ணி எனக்காக பலி செலுத்துன்னு சொல்கிறாரு. எத்தனை வயசில் ஆபிரகாம் ஆண்டவர் அந்த குழந்தையை கொடுத்தாரு? 100 வயசில் இல்லையா? 75வது வயசில் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணார். 100வது வயசில் அவருக்கு அந்த குழந்தையை கொடுத்தாரு. 25 வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா இந்த மனுஷன் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்காக. அப்படி அவருக்கு கிடைச்ச ஒரு பிள்ளைய ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? போய் எனக்காக என்ன பண்ணு, போய் பலி செலுத்துன்னு. நம்ம செய்வோமா? என்ன ஆண்டவரே, நீங்கள் தான் கொடுத்தீங்க, இப்போ நீங்களே இப்படி சொன்னால் எப்படி கேட்போம்ல? இல்லை, இதுக்கு பதிலாக வேறு என்ன ஆண்டவரே பண்ணட்டும், அதை மட்டும் கேட்காதீங்க, அதை தவிர வேறு என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஆண்டவரே, நான் செய்கிறேன், இதை மட்டும் விட்டுருங்க அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. கண்டிப்பாக நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக நம்ம அப்படி தான் யோசிப்போம். ஆனால் இந்த மனுஷன் அதை பற்றி யோசிச்சாரு, இல்லை அதை பற்றி பேசினாருன்னு கூட வசனம் இல்லை. 3வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி உடனே கிளம்பிட்டாரு. பார்த்தீங்களா? உடனே கிளம்பிட்டார். ஆண்டவர்கிட்ட அவர் எதுவுமே கேட்கல. உண்மையிலே சொல்கிறீங்களா ஆண்டவரே? என்ன சொல்கிறீங்க? நிஜமாதானா? என் பிள்ளையே தான் கொடுக்கணுமா? வேற ஆடு மாடு கழுதை ஒட்டகம் ஏகப்பட்டது என்கிட்ட இருக்கே, அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. சரி, நான் நாளைக்கு போட்டுமா ஆண்டவரே, இன்னொரு நாள் போட்டுமா, நீங்கள் எனக்கு ரீகன்சிடர் பண்ணுங்கள், அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், உன் மகனை கொண்டு போய் என்ன பண்ணு, பலி செலுத்து. உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு? அதிகாலையில் எழுந்து பலி செலுத்துறதுக்கு என்னென்ன ஆயத்தங்கள் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தன் மகனையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணிட்டாரு? கிளம்பி போயிட்டாரு. பாருங்க, 2வதாக நம்ம செவி கொடுத்தல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு உள்ளத்தோடும் எந்த சந்தேகமும் இல்லாமல் உடனே ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும். முதலாவது எப்படி செவி கொடுக்கணும்? முதல்ல எப்படி செவி கொடுக்கணும்னு பார்த்தோம்? உடனே இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ் நம்ம ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த காரியத்தை மகனே மகளே நீ சரிப்படுத்து, இந்த காரியத்தை
நீ செய்கிறது சரியில்லை, இல்லை இந்த காரியத்தில் நீ குறைவாக இருக்க அப்படின்னு நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்து ஆண்டவர் பேசுவாருன்னு சொன்னால் அந்த காரியத்துக்கு உடனே நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். செவி கொடுத்து நம்மளை சரிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நம்ம நினைக்காத அளவுக்கு மாறும். அப்படியே செவி கொடுத்ததுனால தான் என்ன ஆனிச்சு? பேதுருவுக்கு வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்கள் கிடச்சிது. அலையிலே சொல்லுவோமா? ஆமேன். அதே போல் ரெண்டாவது காரியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து முழு உள்ளத்தோ போய் பலி செலுத்துங்கன்னு சொன்ன உடனே இந்த மனுஷன் உடனே போனார். இல்லை, எந்த சந்தேகமும் அவருக்கு வரல. எப்படி இருக்கும், எனக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு எனக்கு பிறந்த குழந்தையாச்சு அப்படின்லாம் அந்த மனுஷன் நினைக்கவே இல்லை. ஏன் தெரியுங்களா? ஏன் அவர் முழு உள்ளத்தோடு அவர் போய் பலி செலுத்த போனார் தெரியுமா? அவர் எப்படி ஏன் செவி கொடுத்தாரு தெரியுமா? ஏற்கனவே அவருக்கு குழந்தை பிறந்தது 100 வயசில் இல்லைங்களா? அப்போது அவருக்கு என்ன இருந்தது? குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. சாராளுடைய கர்ப்பமும் என்ன இருந்தது? செத்து போயிருந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாரு. அப்போ ஆபிரகாம் தெளிவாக தெரிஞ்சிருந்தது, எனக்கு ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்? இந்த கல்லுகளினாலும் கூட என்ன பண்ண முடியும்? ஒரு பிள்ளையை கொடுக்க முடியும். ஆண்டவரால் எது வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த மனுஷனுக்குள்ளே இருந்ததுனால தான் முழு இருதயத்தோடையும் எந்த சந்தேகமும் இல்லாமல் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் ஆண்டவர் சொன்ன உடனே அந்த வார்த்தையை செவி கொடுத்தாரு. பலி செலுத்துறது, அதுவும் மகனை கொண்டு போய் பலி செலுத்துறது, அதுவும் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி கிடச்ச ஒரு பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்துறதுங்கிறது சின்ன விஷயம் இல்லை. நம்ம யோசித்து பார்த்தாக்கா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் அதை செய்ததுக்கு அதை செய்ததுனால தான் அதுக்கப்புறம் ஆபிரகாம் மாத்திரம் இல்லை, அவருடைய முழு சந்ததியுமே எப்படி இருந்ததுங்க? ஆசீர்வாதமாக இருந்தது இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பை கொண்டு போய் ஆண்டவர் என்ன பண்ணார்? எகிப்தில் அடிமையாக கொண்டு போன தேசத்துலேயும் ஒரு பெரிய ராஜாவாக கொண்டு போய் வச்சார். அந்த அளவுக்கு அவங்க சந்ததிகளே ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் செவி கொடுத்தது தான். பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்மளுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்லாம் நம்ம நிறைய நினைக்கிறோம் இல்லையா? அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரியான செவி கொடுத்தல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும். பாருங்கள், ஒரு சின்ன கதை நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு மனுஷன் ஒரு மலை மேலே நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது கால் இடறி என்ன பண்ணிட்டாரு? இந்த மலையிலேருந்து கீழே விழுந்துட்டார். விழுகிறப்போ அங்கே இருந்த மரத்தில் ஒரு கிளையை பிடிச்சிட்டு அங்கே தொங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி அங்கே தொங்கிட்டே இருக்கும் பொழுது பயத்தில் என்ன பண்ணுறாரு? யாராச்சும் நீ காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்துருமே. அங்கே மலை மேலே யாரும் வரமாட்டாங்க இல்லையா? கூப்பிட்டு பார்க்குறாரு, யாருமே வரல. இப்போ கடவுளே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி கடவுளை கூப்பிடுறாரு. அப்போது இவருடைய சத்தத்தை கேட்டு கடவுள் என்ன பண்ணிட்டாரு? இறங்கி வந்துட்டார். வந்து அவரை பார்த்து சொல்கிறாரு, மகனே நான் தான் வந்திருக்கேன். யார் என்னை கூப்பிட்றீங்க? நான் தான் கடவுள் வந்திருக்கேன். கடவுள் வந்திருக்கீங்களா? என்னை எப்படியாவது ஆண்டவரே என்ன பண்ணுங்க, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்கிறாரு. சொன்னோடனே கடவுள் சொன்னாராம், நீ கை பிடிச்சிருக்க இல்லையா, அந்த கிளையை நீ ஃபஸ்ட்டு விடு, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு. என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? நீ பிடிச்சிருக்கிற கிளையை விடு. இந்த மனுஷன் கீழே குனிஞ்சு பார்த்தாராம். கீழே பார்த்தா பயங்கர பள்ளம், பயங்கரமான ஆழம். அந்த கிளையை விட்டுட்டா என்ன பண்ண முடியாது? எலும்பு கூட தப்பாது. இப்படி இருக்கிற சமயத்தில் என்ன ஆண்டவர் இப்படி சொல்கிறீங்க? நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாப்பா, அது கிளையை விடு, நான் உன்னை காப்பாற்றுறேன். நீ இந்த மனுஷன் ஒரு நிமிஷம் யோசிச்சாராம். யோசிச்சுட்டு மறுபடியும் யாராவது இருக்கீங்களா, என்னை காப்பாற்ற வாங்கலேன்னு மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாராம். பாருங்க, அப்போது கத்தர் நம்மளை காப்பாற்றுவார், கடவுள் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காரு காப்பாற்றுவாருன்ற நம்பிக்கை கூட என்ன பண்ணல இந்த மனுஷனுக்கு இல்லை. இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? கண்டிப்பாக அதை விட்டுருப்பாருல்ல. என்ன கடவுள் வந்து காப்பாற்றுவாருன்ற நம்பிக்கை இருந்திருந்தா, அந்த விசுவாசம் இந்த மனுஷனுக்குள்ளே இருந்தது, ஆபிரகாமுக்குள்ளே. அதனால தான் என்ன பண்ணார்? எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் முழு உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு செவி கொடுத்தாரு. முதலாவது செவி கொடுத்தல் என்ன? உடனடியாக செவி கொடுக்கணும். ரெண்டாவது, முழு உள்ளத்தோடும் கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். முழு இருதயத்தோடும் கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். பாருங்க, மூணாவது காரியம் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. இந்த பகுதி நோவாவுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம். ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? பயங்கரமாக பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பாவத்தினால பூமி முழுவதும் என்ன இருக்குது? நிரம்பி இருக்குன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு கர்த்தர் பூமி முழுவதும் பாவத்தினாலே நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிறத ஆண்டவர் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு நோவாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த பூமி முழுவதையும் அழிக்க போகிறேன். முழு பூமியும் நான் ஜல பிரளயத்தினால அழிக்க போகிறேன். நீ என்ன பண்ணு? போய் ஒரு பேழையை உண்டாக்கு. நீ மட்டும்தான் என் பார்வைக்கு எப்படி இருக்க? உண்மையானவனாக இருக்கிற. அதனால் உன்னையும் உன் குடும்பத்தையும் மாத்திரம் நான் என்ன பண்ணுறேன்? நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த நாட்களில்
இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், சரி இவர் பேழையை செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருக்கலாம். ஆனால் இது நீங்கள் இந்த பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நாட்களில் நோவாவின் காலங்களில் ஆண்டவர் மழையை கொண்டு வர போகிறேன், ஜலப்பிரளயத்தை உண்டாக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் ஜனங்கள் யாரும் மழைங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணதில்லை, பார்த்ததே கிடையாது. அது வரைக்கும் மழைன்றது பூமியில் வந்ததில்லை. ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கின பொழுது என்ன பண்ணியிருந்தாருனாக்கா, அந்த நதி ஒரு 4 நதிகள் அங்கே ஓடிட்டு இருந்தது இல்லைங்களா. அந்த நதிகள் தான் அந்த அந்த பகுதி முழுவதையுமே வந்து ஃபெர்டைலாக, அதாவது நல்ல செழிப்பான பகுதியாக வச்சுருந்ததே ஒழிய பூமியிலேருந்து தான் வந்து தண்ணீர் உண்டாயிடுச்சு, பனி வந்ததுன்னு சொல்லி வசனத்தில் இருக்குது. மழைங்கிறத அது வரைக்கும் அந்த மக்கள் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப திடீர்னு மழையினால் பூமியை அழிக்க போகிறேன்னு சொல்கிறப்போ அந்த ஜனங்கள் என்ன பண்ணல, அதை நம்பலை. நம்ம கூட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சுனாமினா என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. சுனாமின்னு ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நிறையா ஆராய்ச்சியாளர்கள்லாம் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை பற்றி நமக்கு தெரியாததுனால அதை நம்ம என்ன பண்ணல, கேர் பண்ணல, பெருசாக எடுத்துக்கல, விட்டுட்டோம். அது ஒன்ஸ் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது எவ்வளோ அதோட பாதிப்பு இருக்குன்றது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சுது இல்லையா. அதே மாதிரி தான் இந்த ஜனங்களுமே அதை பற்றி தெரியாததுனால அதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்கவே இல்லை. எபிரேயர் 11வது அதிகாரம் முதல் வசனத்தை எனக்கு கொஞ்சம் வாசிங்க. எபிரேயர் 11:1 அண்ட் அதே எபிரேயர் 11:7. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதை தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமே, இந்த பகுதியில் பார்க்குறோம். விசுவாசம் அப்படின்னா என்ன? விசுவாசமானது வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது. அடுத்த செவி கொடுத்தல் எப்படி இருக்கணும் தெரியுமா? விசுவாசமுள்ள செவி கொடுத்தலாக இருக்கணும் நம்மளோடது. இப்போ நோவாவின் காலங்களில் நான் சொன்ன மாதிரி மழையை பற்றி அவங்க பார்த்ததே இல்லை. அதனால மற்ற ஜனங்கள் யாரும் என்ன பண்ணல, அந்த காரியத்தை குறித்து பெருசாக அதை பற்றி தெரியாதனால கேர் பண்ணல. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணார், மழையை கொண்டு வருவேன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த மழை எப்படி இருக்கும், எங்கேருந்து வரும், என்ன செய்ய போகுது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் பேழையை உண்டாக்க போகிறேன். ஆண்டவர் எனக்கு சொன்னார், அந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன். உடனே அந்த மனுஷன் செஞ்சார். எத்தனை வருஷம் அவர் பேழையை கட்டினார் தெரியுமா? எத்தனை வருஷம் ஜனங்களுக்கு அவர் உபதேசம் பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லியிருக்கு தெரியாதுங்களா? எத்தனை வருஷங்கள் நோவா வந்து ஜனங்களுக்கெல்லாம் இந்த காரியத்தை குறித்து சொன்னார். இந்த மாதிரி ஆண்டவர் ஜலப்பிரளயத்தினால பூமியை அழிக்க போகிறார், எல்லாம் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அதுவாது தெரியுமா? சொன்னார் இல்லையா? எத்தனை வருடங்கள் சொன்னார்? எனக்கு கண்டுபிடிச்சி ப்ரேயர் முடித்தோடனே எனக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன் நான். சரிங்களா? ஓகே. எத்தனை நான் சொல்லலை, நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அவர் பேழையை உண்டாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு மேலே ஆனதான் அந்த பேழையை மாத்திரம் அவர் உருவாக்குறதுக்கு. அவர் ஒருத்தராக அவர் ஃபேமிலி அவங்க மட்டும்தான் செஞ்சாங்க இல்லையா? ஆண்டவர் என்னென்ன காரியங்கள்லாம் சொன்னாரோ அது ஒன்றையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி செய்யணும், எவ்வளோ அகலம் இருக்கணும், எவ்வளோ அளவு இருக்கணும், எல்லாமே ஆண்டவர் சொல்லியிருப்பார். அது ஒன்றையும் இந்த மனுஷன் பார்த்து கரெக்டாக செய்கிறாரு. இது எதுவுமே என்ன பண்ணல, அவருக்கு மழை எப்படி இருக்கும், ஜலப்பிரளயம் வந்தால் எப்படி இருக்கும், என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாமல் தான் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ விஷயத்துக்கும் ஆண்டவருக்கு அந்த மனுஷன் செவி கொடுக்குறாரு. முழு பூமியும் அழிக்கப்பட்ட பொழுது நோவாவும் அவருடைய குடும்பமும் மாத்திரம் காக்கப்பட்டுச்சு, நோவாவும் அவருடைய குடும்பமும் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த மனுஷன் முழு விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு செவி கொடுத்தது தான். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசமும் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும். நம்மளுடைய கர்த்தருக்கு நம்ம செவி கொடுக்குற காரியத்தில் நம்ம இப்படி தான் இருக்கணும் பாருங்கள். நம்ம கர்த்தருடைய காரியங்கள் நம்ம நோக்கி வரும்பொழுது நிறைய நேரங்களில் நான் சொன்னேன் இல்லைங்களா, சில சமயம் நம்முடைய நமக்கு ஒரு விஷயங்களை பற்றி ஆண்டவர் பேசுகிறாரு, நம்மக்கிட்டே பேசுவார் டைரெக்டாக, இல்லை நம்மளுடைய ஊழியக்காரர்கள் மூலமாகவோ வசனத்தின் மூலமாகவோ வேத வார்த்தைகளின் மூலமாகவோ பேசும் பொழுது நம்ம அதை அலட்சியம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இழந்து போகிற காரியங்கள் ரொம்ப நிறைய இருக்குது. ஒருவேளை நம்ம கையில் இருக்கிற காசு, பணம், வேலை இதெல்லாம் நம்ம இழந்து போயிட்டா கூட என்ன பண்ணலாம், அதெல்லாம் திரும்ப நம்ம வாங்கிடலாம். ஆனால் நமக்கு திரும்பி அதை நம்ம எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கான இழப்புகள் சில சமயம் நமக்கு வரும் பொழுது அதை நம்ம என்ன பண்ண முடியாது,
அதை ஈக்குவல் பண்ணவே முடியாது பாருங்கள். அப்படிப்பட்ட இழப்புகள் சில சமயம் நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்கள். நிறையா நேரங்களில் புறஜாதியார் மற்றவங்க ஆண்டவருக்கு விரோதமாக தானே செய்கிறாங்க. இதெல்லாம் அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியறது இல்லையே, ஆனால் அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வர்றதில்லையே, அவங்கெல்லாம் அதை அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வர்றதில்லையே நம்ம யோசிப்போம். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்க? உலகத்தார் அல்ல இல்லையா? நீங்களும் நானும் ஆண்டவரால் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? வேறு பிரிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போ நம்மக்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களையும் என்னையும் அவர் கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. கிரயத்தினால கொல்லப்பட்டிருக்கிறோம் நீங்களும் நானும் இல்லையா? நமக்காக அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் அவர் மீட்டு எடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைகள் நமக்கு இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாமே செய்கிறோம். அப்போ நம்ம எதிர்பார்ப்போம்ல, என் பிள்ளை நான் சொல்கிற பேச்சை கேட்கணும், என் பிள்ளைங்க நான் சொல்கிறபடி நடந்துக்கணும், எனக்கு என் மனசுக்கு ஏற்ற மாதிரி என் பிள்ளைங்க வளரணும் அப்படின்னு நம்ம நினைப்போமா இல்லையா? நிறைய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் இங்கே இருக்கீங்க, நம்ம நினைப்போமா இல்லையா? அந்த மாதிரி என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே காரியத்தை தாங்க ஆண்டவர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்குறாரு. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அவர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள், அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியங்கள் எல்லாம் நம்ம சரியாய் செய்யணும் அப்படின்னு தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு பாருங்க. இந்த காரியத்தை ஒருவேளை நம்ம செவி கொடுக்காமல் போனால், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செவி கொடுக்காமல் போனால் நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம சவுலை பார்க்கலாம். இந்த மனுஷனை ஆண்டவர் அவருக்கென்று சொல்லி முன்குறித்திருந்தார். ஒருவேளை உங்களையும் என்னையும் ஆண்டவர் தனக்காக முன்குறித்திருக்கலாம், அவருக்கென்று சொல்லி ஸ்பெஷலாக உங்களை சூஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம கர்த்தருக்கு ஒரு வேளை செவி கொடுக்காமல் போயிட்டோன்னு சொன்னால் அந்த ஒரு காரியத்தினால நமக்கு கிடைக்க இருக்கிற, இல்லை நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தானத்தை நம்மளால் என்ன பண்ணிட முடியும்? ரொம்ப சீக்கிரமாக இழந்து போயிட முடியும். சவுல் அப்படி தான் ஆயிட்டார் இல்லைங்களா? ஆண்டவர் அவருக்கு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக ஏற்படுத்தி வச்சுருந்தார். ஆனால் அமலேக்கியரை போய் நீங்கள் சண்டை போட்டு அவங்களுக்குள்ள சகலை வச்சு என்ன பண்ணுங்க? அழித்து போடுங்கன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அப்படி தானே சொன்னார். நீங்கள் பார்க்குறத பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கே, எல்லாவற்றையும் அழித்து போடுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணல? அதை அழித்து போடாமல் நன்மையானவைகள், பெஸ்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். அவர் எடுத்துகிட்டு வந்தது மாத்திரம் இல்லை, இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் முதல் நாளே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்லிட்டாரு. நான் சவுல் இப்படி பண்ணிட்டாரு, என்னோடய இருதயத்துக்கு அது எப்படி இருக்குது? ரொம்ப விசனமாக இருக்குது, எனக்கு மனசு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி கேட்கும் பொழுது இந்த மனுஷன் தான் பண்ணது தப்புன்னு சொல்லி கூட என்ன பண்ணல? அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அவர் சொல்கிறாரு, ஆண்டவருக்காக பலி செலுத்துறதுக்கு தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், ஆண்டவருக்காக தான் நாங்கள் இதை கொண்டு வந்தோம். நான் ஆண்டவரோட சொல் பேச்சை கேட்டு தான் நான் பண்ணேன். அவர் எப்படி என்னைய போக சொன்னாரோ, எந்த பாதையில் போக சொன்னாரோ, என்ன பண்ண சொன்னாரோ அதை தான் நான் பண்ணேன். என்னுடைய ஜனங்கள் தான் என்ன பண்ணாங்க? இது எல்லாத்தையும் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் ரீசன் தான் சொல்லிகிட்டே இருந்தாரே ஒழிய கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் அப்படிங்கிறதையோ, நம்ம செவி கொடுக்காமல் போயிட்டோம், அது நம்ம பண்ணியிருக்கிற தப்புங்கிறதையோ அந்த மனுஷன் என்ன பண்ணலை? கடைசி வரைக்கும் உணரவே இல்லை. அதனால தான் அவருடைய ராஜ்யபாரம் என்னாச்சு? பிடிக்கப்பட்டது அவர்கிட்டேருந்து. அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னு சொன்னாக்கா, அடுத்த வசனத்தையும் வாசிங்க. இதில் பார்த்தீங்கன்னா 23வது வசனத்தில் இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. இப்போ விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறது ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களில் ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்போ நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகிறதோ, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகிறதோ, ரெண்டகம் பண்ணுதல் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர் ஆர் கமாண்ட், ஹையர் அத்தாரிட்டி இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ நமக்கு ஸ்கூலில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய அத்தாரிட்டியிலேருந்து நமக்கு என்ன காரியங்கள் கமாண்ட் நமக்கு வந்திருக்கோ அந்த காரியத்தை செய்யாமல், அதுக்கு கீழ்ப்படியாமல், அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறதுக்கு பேர் தான் ரெண்டகம் பண்ணுதல். அப்போ கீழ்ப்படியாமல் போகிறதோ முரட்டாட்டம் பண்ணுறதோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? பில்லி சூனிய பாவத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் ஈக்குவலாக இருக்குது. ஒரு கீழ்ப்படியாமல் தானே இருக்கேன், சொன்ன பேச்சு தானே நான் கேட்கல, செவி கொடுக்காம தானே போயிட்டேன், இது ஒரு சின்ன விஷயம் தானே நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது விக்கிரக ஆராதனைக்கு ஈக்குவலாக இருக்குது. நான் விக்கிரக ஆராதனைலாம் பண்ணலைங்க, நான் சொன்ன பேச்சு மட்டும் தாங்க கேட்க மாட்டேன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது, ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்படி தான் வசனம் சொல்லியிருக்கு பாருங்க.
அப்போ நம்ம கர்த்தருக்கு செவி கொடுக்குற காரியங்களில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்கள். கடைசியாக ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசிட்டு நம்ம ஜோமணி முடிச்சிடலாம். ஒருத்தர் உபாகமம் 30வது அதிகாரம் 11லேருந்து 14 வரைக்கும் வாசிங்க. ஒருத்தர் ஏசாயா 1வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதின்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதின்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்திற்கும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுக்குற காரியங்கள், அவருக்கு செவி கொடுக்கும்படியாய் அவர் நமக்கு கொடுக்குற காரியங்கள் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் படிச்சிங்க இல்லையா, வானத்துக்கு ஏறி அதை போய் எடுத்துகிட்டு வரணும், சமுத்திரத்துக்கு அந்த பக்கம் போய் நான் போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. அதெல்லாமே எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அது எல்லாமே நம்ம கையில் இருக்குது. உங்கள் கையில் வச்சுருக்கீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற காரியங்கள், அவர் செவி கொடுக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற காரியங்களை அவங்க கையில் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கிறவங்க எடுத்து காமிங்களேன் பார்ப்போம். எல்லாருமே உயர்த்தி காட்டுங்களேன் பார்ப்போம். நம்ம கையில் அது எல்லாமே இருக்கணும் பாருங்கள். இது நம்ம கையில் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம கர்த்தருக்கு செவி கொடுக்க முடியும். அவர் என்ன காரியத்தை நம்ம செய்ய சொல்கிறாருங்கிறத நமக்கு முதல்ல தெரியணும் இல்லையா? அது தெரிஞ்சாதான் அந்த காரியத்தை நம்ம செய்ய முடியும். நிறைய பேர் ஆராதனைக்கு வரும்போது கூட பைபிள் இல்லாமல் வந்திருக்கீங்க. இன்னும் வருகிற நாட்களில் பைபிள் இல்லைன்னா வீட்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒருவேளை பைபிளே இல்லை அப்படின்னா பாஸ்டர் யார்ட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு பைபிளுக்கு 2 பைபிள் கூட உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. சரிங்களா? கர்த்தருடைய வார்த்தை வசனம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த காரியம் நம்மக்கிட்ட இருந்தால் மாத்திரம்தான் அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து நடக்க முடியும். அடுத்த வசனத்தை மட்டும் வாசிங்க, நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசாயா 1:19. மறுபடியும் வாசிங்கம்மா. ஆமென். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், இந்த வசனத்தை எல்லாருமே சேர்ந்தே வாசிக்கலாமா? எல்லாருமே எடுத்துக்கோங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம் எல்லாமே எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்தே வாசிக்கலாம். ஏன்னா இன்னையிலிருந்து நம்ம எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு 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 சேஞ்ச் ஓவர், ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கண்டிப்பாக கொண்டு வர போகிறாரு. கண்டிப்பாக இன்னையிலேருந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒரு மாற்றம் வரப்போகுது நிச்சயமாக. வாசிக்கலாமா? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் இருக்குது, நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அது எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரித்து கொள்ளணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்முடைய செவி கொடுத்தல் என்னென்ன மாதிரி இருக்கணும்? முதலாவது உடனடியாக இருக்கணும், உடனடியாக செவி கொடுக்கணும். 2வது முழு இருதயத்தோடும் செவி கொடுக்கணும். 3வது விசுவாசத்தோடு செவி கொடுக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம அப்படி இருக்கிற இடங்கள்லையே கண்களை மூடுவோமா? கண்களை மூடி நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து நம்மளே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து 1 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாருமே கண்களை மூடுவோம். கர்த்தாவே, இதுவரைக்கும் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு செவி கொடுக்குற காரியங்கள் எனக்கு குறைவு இருக்குமானால், ஒருவேளை நீர் எனக்கு அநேக தடவை எனக்கு அந்த ஒரு காரியத்தை குறித்து, ஒரு சில காரியங்களை குறித்து நீர் எங்களுக்கு கண்டித்திருந்தோம், எச்சரித்திருந்தோம். அந்த காரியத்தை நாங்கள் இன்னும் அது தட்டி கழித்து கொண்டே இருந்திருப்போமானால், இன்றைக்கி எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் இருந்து அந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் சரிப்படுத்தி கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் தெய்வ ஆசீர்வாதமும் சமாதானமும் எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் எங்கள் குடும்பத்தில் மேலும் நிறைவாக இருக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். அன்பின் நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல காலை ஆராதனை வேலைக்காக ராஜா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தேவ ஆவியானவர் நீர் எங்களோடு பேசியிருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலும் கூட கர்த்தாவே உமக்கு செவி கொடுக்கக்கூடிய காரியங்களில் அப்பா எங்களுக்கு ஒரு வேளை குறைவு இருக்குமானால் அவை எல்லாவற்றையும் நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் கர்த்தாவே வருகிற நாட்களில் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உமக்கு உண்மையாய் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் கர்த்தாவே ஜனமாய் நாங்கள் கர்த்தாவே
இதை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ளவும், இதன் மூலமாக உங்களுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் எங்களுடைய சரீரப்பிரகாரமான வாழ்க்கையிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள சுதந்திரித்துக் கொள்ளவும் ராஜானீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படி திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ராஜானீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் உடைய ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அவருடைய விதத்தின் வேண்டுதல்கள் காரியங்கள் சகலவற்றையும் தேவ ஆவியானவர் நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா, அந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்படி எல்லாரும் எழுந்து நின்று ஆமென், பிரைஸ் தி லார்ட். நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். எல்லாரும் சொல்லுவோமா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். சொல்லாதவங்களும் சொல்லுங்க, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். Praise the Lord. Hallelujah. Obedience is better than sacrifice. Hallelujah. Amen. கர்த்தர் என்ன சொல்றாரு? ரொம்ப சிம்பிள். இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, அவ்வளவுதான். ஆமென். உனக்கு எல்லாம் கிடைக்கும். Praise the Lord. எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு கொடுப்பேன். It shall be added unto you. எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். Hallelujah. நீ செய்ய வேண்டியது என்ன? Obey the word of God. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சா போதும். ஆமென். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். பரிசுத்த வேதாந்தத்தில் எல்லா வாக்குத்தத்தங்களையும் உனக்கு சுதந்திரமா கொடுப்பேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அப்படிதான் சொன்னார். ரொம்ப பேர் கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அதனால தான் கானான் தேசத்துடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாம அநேகர் வனாந்திரத்திலே அவர்கள் அழிந்து போனார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உபாகமம் 28 முதல் வசனத்தின்படி இந்த வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நல்ல ஆலோசனைகளுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். இது நல்ல வாக்குத்தத்த பாடல். ஒரு சரணத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பாடும் பொழுது நீங்க காணிக்கை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கன்மலையை பிளந்து வனாந்திரத்திலே. ஹல்லேலூயா. பாடலை பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து நீங்க கர்த்தரை கனப்படுத்துங்க. கன்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பாடுவோம். கன்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ கண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஆமென். கண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஓ ஆசீர்வாதியோ என்னே சகத்தரே. எழுங்க. ஆசீர்வாதியோ என்னே சகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நீரவோ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம். ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம். கவனமா கேட்போம். பலி பார்க்கிலும் கீழ்ப்படுதலே உத்தமம். ஆமென். உங்களுடைய கற்பனைக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படுவீங்கன்னு சொன்னா ஆமென், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும். ஏன் டிலே பண்ணணும்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தாமதிக்க வேண்டாம்.
வசனத்திற்கு கீழ்ப்படிந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென். முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, திருமணமாகாத பிள்ளைங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அதே போல் வசனத்திற்கும் கீழ்ப்படியணும். ஆமென். கீழ்ப்படுதலை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற பெற்றோர் வேத வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். இப்படி குடும்பமாக நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. தடைகளை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பாத்திரம் ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். வேளையிலும் கூட இறுதி ஜெபத்தை பாஸ்டர் அவர்கள் ஏறெடுப்பார்கள். காணிக்கைக்காகவும் காணிக்கையுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் அவர்கள் ஜெபிப்பார்கள். நாம் தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. நல்ல தருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலும் தானே ஆண்டவரே நாங்கள் கூடி வந்து ஆராதிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அநேகருக்கு கிடைக்கவில்லை ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உடைய சமூகத்திலும் வந்து கூடி இருப்பது ஆண்டவரே அந்த மகிழ்ச்சி உண்டாக்குகிறதா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். உங்க சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் உண்டு என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோமே ஐயா. இந்த நாளில் கூட கர்த்தாவே அப்படிப்பட்டதான கர்த்தாவே மன மகிழ்ச்சியோடு கூட கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தபடினாலே ஸ்தோத்திரம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கினபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. உங்க மகிமை எங்கள் மத்தியில் விளங்கினபடினாலே ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னம் தாமே எங்கள் மத்தியில் கடந்து வந்திருந்தபடினாலே எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவ நாம மாத்திரம் மகிமைப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனை கர்த்தாவே நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தபடினாலே ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வேத வார்த்தைகள் வசனங்களின் மூலமாய் கர்த்தாவே எங்களோடு நீங்க பேசினபடினாலே எமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் எங்களை சரிபடுத்திக் கொள்ளக்கூடிய, இன்னும் ஆவிக்குரிய காரியங்கள் வளருவதற்குரிய ஆண்டவரே அநேக காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தடையாய் காணப்படுகிற எல்லா நிலைமைகளும் உங்க நாமத்தினாலே நீங்கட்டும் ஐயா. உமக்குள் வளரும்படியாக ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாளாய் வளரும் கிருபைகளை அதிகமாய் கட்டளிட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக ஆண்டவரே இன்று உன் கர்த்தராகிய ஆண்டவரே கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் சகல ஜாதிகளில் முன்னே மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்படுகிறது ஐயா. செவி கொடுக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்கப்பா. வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருந்த வண்ணமாகவே நாங்கள் இருந்து விட்டு போகக்கூடாது ஐயா. வாழ்க்கையில் இன்னும் பல முன்னேற்றங்கள் உண்டாயிருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தின் மேன்மைகள் உண்டாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க வந்த தம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி கர்த்தர் கொண்டு செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு ஒவ்வொருவரும் கடந்து செல்ல வேண்டும் ஐயா. உமக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தாவே அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன், இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன், நிரம்பி வழியும்படியாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகளுடைய சகல தேவைகள் ஆண்டவரே, வாஞ்சைகள், வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவுடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க கடந்து வந்த ஒவ்வொருவரும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லட்டும் ஐயா. வர தடைப்பட்டவர்களை நாங்கள் அதிகமாய் நினைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவுடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. என்ன சூழ்நிலையோடு கர்த்தாவே அவர்கள் வர முடியாதபடி இருக்கிறார்களோ அந்த தடைகள் எல்லாம் நீங்க மாற்றி போட்டு சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கூட கர்த்தாவே குடும்பமாய் உங்க சமூகத்துக்கு வந்து உம்மை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. குடும்பத்தோடு உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்க நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவும் கரங்களில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல விதமான துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் மிக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள்.